ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் இனிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த வேளையில காணொளி காட்சி மூலமாய் கேட்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தலையிலை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். கேட்கிற செவிகளையும் உணர்கிற இருதயத்தையும் எங்களுக்கு தந்துள்ளோம். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகள் நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நல்ல கருவிலை தான். தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் தொடருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மீண்டும் இந்த காணொளி காட்சி மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய உறவு என்ற தலைப்பிலே இந்த நாளில் நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச நான் விரும்புகிறேன். இந்த காலையில் நாம் தியானிக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு தேவ உறவு. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயகத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாயகத்துடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவநாயகத்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தில் இருந்து, இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அந்த தோட்டத்திலே அவர் உலாவி ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் பேசி அவர் ஒரு ஐக்கியம் வைத்திருந்தார் என்பதை நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனிதனோடு கூட அவர் ஐக்கியமாய் இருக்க விரும்பினார். அவர் அண்ட சராசரங்களை படைத்தார். இந்த உலகங்களை அவர் வார்த்தைகளை உண்டாக்கினார். பறவைகளை, ஊரும் பிராணிகளை, ஜீவ ஜந்துக்களை, மிருகங்களை அவர் உண்டாக்கினார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், மனுஷனையும் அவர் தமது கரத்தினாலே சிருஷ்டித்தார். இப்பொழுது அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் மனிதனோடு கூட அவர் ஐக்கியமாய் இருக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு என்ற ஒரு மனிதன், அவன் தேவனோடு கூட அவன் ஐக்கியம் கொண்டிருந்தான். தேவனோடு கூட அவன் நடந்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட அவன் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட உலகத்தில் அவன் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்தான் என்றால், அதே ஆதியாகமம் 5:29 கர்த்தர் சபித்த பூமியிலே என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிற ஒரு விஷயம் எந்த நிலையிலும், எந்த இடத்திலும், எப்படிப்பட்ட மனிதனுடைய சூழ்நிலையிலும் தேவனோடு கூட அவன் ஒரு ஐக்கியம் வைத்திருக்க முடியும் என்பதை ஏனோக்கு நமக்கு காட்டுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சபித்த இந்த பூமியை கெடுத்து போட்டான் மனிதன் என்று வேதம் சொல்கிறது. அப்படி கெட்டுப்போன இந்த பூமியில், துன்மார்க்கமாக ஜீவித்துக் கொண்டிருந்த இந்த பூமியில் ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் தேவனோடு கூட அவன் நடந்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவன் ஏனோக்கோடும் ஏனோக்கு தேவனோடு கூட அவர் இருந்தார்கள். ஆதாமோடு ஐக்கியமாக இருந்த ஆண்டவர் ஏனோக்கே அவர் ஐக்கியமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் அநேக பரிசுத்தவான்கள் நாம் பார்க்கிறோம். அநேகர் தேவனோடு கூட அவர் ஐக்கியம் வைத்திருந்தார். தேவன் தமது ஜனத்தோடு கூட அவர் ஐக்கியம் வைத்திருந்தார். ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் தம்முடைய ஜனங்கள் நடுவிலே அவர் இருப்பது. ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் இருப்பது.
ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் தம்முடைய ஜனங்கள் அவரோடு கூட இருப்பது. சீஷர்களை கூட ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது, அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அவர்களை தெரிந்து கொண்டார் என்றுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு கூட தங்கி இருக்கவும், தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட வாசம் பண்ணவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரர் தாவீது தேவ காரியத்தில் அவன் விருப்பம் கொண்டவன். தாவீதுடைய ஜெபமும் அப்படித்தான் இருந்தது. பிரியமானவர்களே, தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவு என்பது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு கடமை அல்ல, அல்லது ஒரு பக்திக்குரிய செயல் அல்ல. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு என்பது ஒரு மத கடமை ஆற்றுகிற ஒரு விஷயம் அல்ல. ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள உறவை போன்றதுதான் இந்த தேவ உறவு என்பது. ஒரு குழந்தை தன் தாயோடு கூட இருப்பது அது கடமைக்காக அல்ல. ஒரு குழந்தை தன் தாயின் மடியிலே போய் படுத்து புரள்வது, அந்த தாய் அந்த பிள்ளையை தொட வேண்டும் என்று விரும்புவது, அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்னதான் அது சாப்பிடுவதற்கு பொருட்களை வாங்கி கொடுத்தாலும், அதை விரும்பினதெல்லாம் நீங்கள் அதற்கு கொடுத்தாலும், அதனுடைய விருப்பத்திற்கு எதெல்லாம் கேட்கிறதோ அத்தனையும் நீங்கள் செய்தாலும், ஒரு சமயம் வரும் பொழுது அந்த குழந்தை தன் தாயின் முகத்தையோ அல்லது தகப்பனுடைய முகத்தையோ அது தேட துவங்குகிறது. தாய் பாராமல் அது அழ ஆரம்பித்து விடுகிறது. தாயை விட்டு பிரிந்து அதால் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட வைத்திருக்க உறவும் அப்படி போன்றது. ஸ்தோத்திரம். ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் எப்படி உறவு இருக்கிறதோ அது கடமை இல்லை, தாயினுடைய கடமைக்காக அல்ல. தாயால் அந்த பிள்ளையை பாராமல் இருக்க முடியாது, அந்த பிள்ளைக்கும் தன் தாயை பாராமல் இருக்க முடியாது. அது இயற்கையான ஒரு நியதி. ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் தேவனோடும் தேவன் தம்முடைய ஜனங்களோடும் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரர் தாவீதும் 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு எங்கே போக முடியும், நான் உம்மை விட்டு பிரிந்து போக முடியாது ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறார். தேவனின் முகத்தை விரும்பினவன் தாவீது. ஆகவேதான் அவனுடைய சங்கீதத்திலே அநேக இடங்களில் அவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போதும் அது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்ப்பேன். ஒரு நாளும் தேவனுடைய முகத்தை பார்க்கிற காரியத்திலே தாவீது விருப்பம் கொண்டிருந்தார். அது அவருடைய கடமை அல்ல, அது அவர் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவன் விழிக்கும் போதும் அது சாயலால் திருப்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்திலே தேவனை தரிசிக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எழும்பும் போதெல்லாம் ஒரு திருப்தியான ஒரு வாழ்வு. இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்கிற அநேக மனிதருக்கு செல்வம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும் போதும் அது சாயலால் திருப்தியாவே. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனை தரிசிக்க விரும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஒரு திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லுகிறார். 44ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏன் உடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தை மறந்து விடுகிறேன் என்று கேட்கிறார். 67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று கேட்கிறார். ஆண்டவருடைய முகத்தை ஒரு நாள் தன் மேல் ஆண்டவர் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் தாவீது விரும்புகிறார். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, உமது முகத்தை உமது அடியானுக்கு மறையாதேயும் என்று சொல்கிறார். வியாகுலப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இமைப்பொழுது தமது முகத்தை தாவீதை விட்டு விலக்குவதை அவன் விரும்பவில்லை. ஆண்டவரே, அவனுடைய முகத்தை நான் பாராவிட்டால், உம்மை பார்க்காமல் இருந்து விட்டால் நான் வியாகுலப்படுவேன். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான ஒரு ஐக்கியத்தை தாவீது கர்த்தரோடு வைத்திருந்தார் என்று பாருங்கள். ஆண்டவர் தமது ஜனத்தோடு கூட ஐக்கியமா இருக்க அவரும் விரும்புகிறார்.
லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிற விதமாய், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நடுவிலே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்க அவர் விரும்புகிறார். யாத்ராகம புத்தகம் 25:8 நான் வாசிக்கும் போது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லுகிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும், நான் என் ஜனமாய் இஸ்ரவேல் நடுவிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். செப்பனியா 3:17 வாசிக்கும் போது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று செப்பனியா சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட பவுல் அப்போஸ்தலன் விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, தேவன் நம்மத்திலே வாசம் பண்ண, நம்மத்திலே உலாவ, நம்மோடு ஐக்கியமா இருக்க, நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3:23 பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இந்த வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம் நடுவிலே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்க அவர் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவினுடையவராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தமாய் இருக்க, நாம் கிறிஸ்துவுக்கு மட்டும் விலைக்கிரயமாய் பெற்ற ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் இருக்க அவர் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:6 வாசிக்கும் போது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராய் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு ஐக்கியமா இருக்க அவர் எப்பொழுது விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 3:17 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களே வாசமாய் இருக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு ஆலயத்தில் அல்ல, கர்த்தர் ஏதோ ஒரு இடத்தில் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். உங்களோடு ஐக்கியமாக இருக்க அவர் விரும்புகிறார். உங்கள் நடுவில் எப்போதும் இருக்க அவர் விரும்புகிறார். வெளிப்படுத்த 2:1 கூட நாம் விதமாய் வாசிக்கிறோம், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது என்று சொல்கிறார். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையினுடைய தூதனாம், 7 பொன் குத்துகளுக்கும் 7 சபைகளாம் என்று சொல்கிறார். அப்படின்னா சபையின் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிறார். சபையின் மத்தியில் உலாவுகிற ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்க விரும்புகிறார். அந்த ஜனங்கள் கூடி வரும் பொழுது அவர் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிறார். உன்னத பாட்டு 2:9 நான் வாசிக்கும் போது, அவர் தமது மலர்ந்த முகத்தை தமது கிராந்தி ஒளியாய் காண்பிக்கிறார் என்று மணவாளனை பார்த்து மணவாட்டி சொல்கிறார். தமது மலர்ந்த முகத்தை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் எப்போது இருக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தோட்டத்திலே பகலிலே அவர் உலாவின் ஆண்டவர், தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் மத்தியில் அவர் உலாவின் ஆண்டவர். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும் பொழுதும் அவர் சபையின் மத்தியிலே உலாவுகிறார். அங்கே தோட்டத்திலே உலாவினார், இங்கே சபையாவை தோட்டத்துக்குள்ளே அவர் உலாவுகிறார். ஆண்டவர் எப்போதும் தம்முடைய ஜனங்கள் நடுவிலே அவர் உலாவ விரும்புகிறார். அவர் எப்போதும் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அவனோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமது ஜனத்தோடு இருக்கவே விரும்புகிறார் என்பதை அறிந்து நாமும் அவரோடு இணைந்து ஐக்கியப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மோடு இருப்பதை போல நாமும் கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய ஆவியோடு இசைந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே ஐக்கியம் கொண்டு வாழ்வோம். யோவான் சொன்னதை போல என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் என்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை போல அருமையான நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கட்டும். நம்முடைய ஐக்கியம் தேவகுமாரனோடு இருக்கட்டும். நம்முடைய ஐக்கியம் தேவ ஆவியானோடு கூட இருக்கட்டும்.
ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அவருடைய முகத்தை பார்த்து அதை தரிசித்து அதில் நாம் திருப்தி அடைவோம். தேவனை நாம் விசுவாசித்து நம்முடைய இருதயங்களுக்குள் அவர் வாசமாய் இருக்க விரும்புவோம். தேவன் நம் நடுவில் உலாவும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கர்த்தரோடு ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை தந்தருள்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறார் என்பதை அறிந்து, உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவ விரும்புகிறார் என்பதை அறிந்து, உங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறார் என்பதை அறிந்து, உங்களுக்குள்ளே அவர் இருக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து, உங்களை இந்த வேளையில தேவ சமூகத்தை தேவ வார்த்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து, உங்கள் மத்தியில் உலாவ உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, உங்கள் மேல் தமது கண்களை வைத்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை செமையான வழியில் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு குழந்தை தன் தாயோடு கூட இணைந்திருப்பதை விரும்புவதைப் போல, ஆண்டவரே, அந்த குழந்தை தன்னுடைய தாயின் முகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டு பரவசப்படுகிறதைப் போல, அந்த குழந்தை எப்போது தாயின் அருகிலே இருக்க விரும்புவதைப் போல, ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் இணைந்து வாழ, உமக்குள் வாழ, நம்முடைய ஆண்டவரே அன்புக்குள்ளே ஐக்கியப்பட்டு வாழ எங்களுக்கு நல்ல கிருபைகளை தான். எங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட இசைந்த வாழ்க்கையை, இணைந்த வாழ்க்கையை, ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆண்டவரே, உலகத்தின் பின்னால், உலகத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர செயல்களுக்கு பின்னால் நாங்கள் ஓடாதபடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் ஐக்கியமாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க நல்ல கிருபைகளை தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இவருடைய தொழில்களை ஆசீர்வதியும், இவருடைய வீட்டை ஆசீர்வதியும், இவருடைய எல்லைகளை ஆசீர்வதியும். இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொருடைய சரீரத்தில் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் தங்கி இருப்பதாக ஒவ்வொரு வீட்டை சுற்றி கல்வார் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக, விசேஷமாக எங்கள் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலும் எங்கள் மாநிலத்தின் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்க வாழ, தேவனோடு ஐக்கியப்பட்டு நிலை நிற்க நல்ல கிருபையை தரும்படிக்கும் ஜெபிக்கிறோம். எல்லா சபையாரையும், சபைகளையும், ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளும் நல்ல ஞானத்தை தந்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சுகமும், தேவனுடைய பாதுகாப்பும் எங்கள் தேசத்தின் மேல், பரிசுத்தவான் மேல், தேவனுடைய ஊழியர்கள் மேல் தங்கி இருப்பதாக சகல மகிமை ஒருவருக்கே செலுத்துவோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.